மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை பகுதியில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் எழுச்சி பெருவிழா மாநாடு தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட கேட்போம். நந்தகோபால், வணக்கம். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கிறது? அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அங்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு தொண்டர்களுடைய உற்சாகம் எந்த அளவிற்கு இருக்கிறது? அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சி நிரல்கள் என்னென்ன தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் இந்த திருவிடந்தை பகுதியில் இன்று சித்திரை முழு நிலவு மாநாடு துவங்கப்பட்டது. அது மாதிரி இதில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அமரும் வகையில் இந்த மாநாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் சுமார் கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை உள்ளிட்ட பகுதியிலிருந்து தொண்டர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இப்போது நம்ம காணும் காட்சி கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் சந்திப்பில் பார்த்து வருகிறோம். இந்த கோவளம் சந்திப்பில் சென்னை, வட சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட பகுதியிலிருந்து மாமல்லபுரம் நோக்கி, அதாவது திருவண்ணாமலை பகுதியை நோக்கி மாநாட்டு தொண்டர்கள் வந்த வண்ணமாக இருந்து வருகின்றனர். இதில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் இந்த மாநாட்டிற்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது இந்த மாநாட்டிற்கு இந்த அன்புமணி ராமதாஸ் தற்போது வருகை புரிந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து முக்கிய தலைவர்கள் மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ளார். சுமார் இந்த மாநாட்டு ஏற்பாடு குறித்து சுமார் 2 லட்சம் பேர் வருகை புரிந்துள்ள நிலையில் இதில் ஒரு 10 லட்சம் பேர் வருவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இதுவரை 2 லட்சம் பேர் வருகை புரிவதாக ஏற்பட்டிருக்கிறது. சப்போஸ் 4:30 மணியிலிருந்து இந்த மாநாடு துவங்கப்பட்ட நிலையில் 6:30 மணிக்கு மேலே பேச்சு, அதாவது மேடை பேச்சு துவங்க உள்ளது. அதற்காக சிறப்பு அழைப்பாளர்கள் வருகையும் இந்த வந்த வண்ணமாக இருந்து வருகின்றனர். தற்போது இந்த கோவளம் சந்திப்பிலிருந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு, அதாவது கோவளம் வரும் வாகனங்களை மாற்றுப்பாதையாக OMR சாலை வழியாக திருப்பூர் சென்று அந்த போரூர் வழியாக அந்த மாநாட்டு தொண்டர்களை திருப்பி அனுப்பிவிடுங்கள். பொதுமக்கள் எந்த இடையூறு இல்லாமல் செல்வதற்கு வழிவகை செய்து வருகின்றனர். இங்கு DC, AC உள்ளிட்ட தலைமையில் தாழம்பூர் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களை ஆரவாரம் செய்து அவர்களை பாதுகாப்பான முறையில் அணிந்து செல்ல வேண்டுகின்றனர். அதே மாதிரி வேன், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் மேலே அமர்ந்து வரும் அந்த வாகன தொண்டர்களை பாதுகாப்பு முறையில் செல்ல வேண்டும் என்று அறிவுரை வழங்கியும் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த மாநாட்டிற்கு தொண்டர்கள் ஆரவாரமாக உற்சாகமாக நடனம் ஆடியும் அந்த காட்சியும் தற்போது நம்மால் காண முடிந்தது. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.